இன்னிலிருந்து டிவிகே கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் பரப்புரைக்கு தயாராயிட்டார். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, இந்த சமயமே அவர் கொளத்தூர் தொகுதியில பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த வீடியோவ பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மைண்ட்ல ஒரு ஐடியா கிடைச்சுச்சு. என்னடா இது வித்தியாசமா இருக்கே! அப்படின்னு ஒரு யோசனையும் வந்துச்சு. ஸோ அத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவ நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன விஷயம்னா, நான் ஒரு அந்த சேனல் நேம் சொல்ல ஆசைப்படல. அந்த சேனல்ல அவரோட லைவ பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த லைவ 11,000 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா இன்னொரு சேனல்ல அவர் பெரம்பூர் பகுதியில முடிச்சிட்டாரு. அந்த வீடியோவ 54,000 பேர் கிட்ட பார்த்துருக்காங்க. 54,000 கே ஓகேங்களா? 54 கே போட்டுருந்துச்சு. அப்ப 54,000 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா, 15 வருஷமா ஒருத்தர் கட்சி நடத்திட்டு வராரு. நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி சீமான் அவர்கள் நடத்திட்டு இருக்காரு. ஸோ அவரும் பரப்புரை பண்ண போறாரு. அவரோட வீடியோ பார்த்தீங்கன்னா 8 பேரு, 10 பேரு, அதிகபட்சம் 100 பேரு. அதை தாண்டி யாருமே பார்க்கல. லைவ்ல சொல்றேன் நான். அதுக்கப்புறமா நம்ம எடப்பாடி பழனிசாமி சார் எக்ஸ் சிஎம்மா இருந்தாங்கல்ல. ஸோ அவங்க பரப்புரை பண்ணும்போதும் நான் பார்த்துட்டேன். ஸோ அதையுமே தோராயமா ஒரு 100, 150 பேர் தான் பார்த்தாங்க லைவ. அதையுமே யாரும் அவ்வளோவா சின்சியரா எடுத்து பார்க்கல. நம்ம மு.க. ஸ்டாலின் சார் சிஎம் சார் இப்போ சிஎம்மா இருக்கிறாரு. ஸோ அவரு பேசும்போதாகட்டும், மாநாடு போடும்போதாகட்டும், ஸோ அவரு பேசும்போது அந்த அளவுக்கு பெருசா யாருமே பார்க்கல. அப்ப விஜய்க்கு மட்டும் எதுக்கு இவ்வளோ மவுசு அப்படிங்கிறது இன்னும் வரைக்கும் யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸோ இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எதுக்காக அப்படின்னா, விஜய் ப்ரெஸ் மீட் கொடுக்கல, விஜய் அரசியலுக்கு புதுசு, விஜய்க்கு என்ன தெரியும், இப்படி நிறைய பேர் நிறைய விதமாக விமர்சனங்களை வச்சாலுமே அந்த மனுஷன் வெளியே என்ன பேசுவான், ஏது பேசுவான், வாயிலேருந்து என்ன வருது, ஏது வருதுன்னு கேட்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் தான் இப்போ ஓட்டா மாறுமா மாறாதா அப்படிங்கிறதா ஏப்ரல் 23 நமக்கு தெரிஞ்சிடும். மே 4 அதுக்கான ரிசல்ட்டுமே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே ஃபைன். ஸோ அவரு நிக்க போற தொகுதி பெரம்பூர் தொகுதி ஒண்ணு, திருச்சியில ஒரு கிழக்குன்னு நினைக்கிறேன். அதுல நிக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ 2 தொகுதியில மனுஷன் போட்டி போடுறாரு. அது எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி அவர் நேத்து வேட்பாளர் பட்டியல அறிவிச்சாரு. அதுல ஒரு சம்பவம் பண்ணாரு. என்ன சம்பவம் தெரியுமா? இத சொல்றேன் கேளுங்க. கேட்கும்போது நமக்கே கூஸ் பம்ப்ஸமா இருக்கும். என்னன்னா, அந்த மனுஷன் பெரம்பூர் தொகுதியில நிக்க போறேன்னு சொல்லியாச்சு. அந்த பெரம்பூர் தொகுதியில ஆல்ரெடி ஒரு வேட்பாளர் இருக்காரு. அந்த கட்சியை சார்ந்தவர். அவர கூப்பிட்டு வச்சு நான் நிக்க போறேங்கிறதுக்காக இவரு எனக்காக பெரம்பூர் தொகுதி விட்டு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை ஸ்டேஜ்ல வச்சு கௌரவப்படுத்துறாரு, பெருமைப்படுத்துறாரு அந்த மனுஷனை. எனக்கு அப்பதான் ஒரு சிந்தனை தோணுச்சு. டிவிகே கட்சி விஜய் அவரோட கட்சி, அவர் எடுக்கிறது தான் டிசிஷன், அவர் எடுக்கிறது தான் முடிவு. அதெல்லாம் இருந்த போதிலுமே அவரு அந்த பெரம்பூர் தொகுதி உறுப்பினரை கூட்டு வச்சு பெருமைப்படுத்தணுங்கிற கட்டாயமே கிடையாது. நான் நிக்கிறேன் நீ மூடிட்டு போடா அப்படின்னு சொன்னா கூட கேட்கறதுக்கு நாதி கிடையாது. கரெக்டா? ஏன்னா அவரு கட்சி, அவரு தான் டிசிஷன் எடுக்கணும். ஏன்னா அவரு அந்த இடத்துல அவரை பெரம்பூர் தொகுதியில இவரு எனக்காக விட்டு கொடுத்திருக்காரு அப்படின்னு பெருமிதப்படுத்துறாரு அந்த மனுஷனை கௌரவிக்க. ஸோ இதுதான் ஒரு உண்மையான தலைவனுக்கு அழகோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இந்த இடத்துல விஜய் அவர்களை நம்ம பாராட்டி தான் ஆகணும் அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக விஜய் அவர்கள் இன்னிலேருந்து பரப்புரைக்கு தயாராகிட்டாரு. அவரோட பரப்புரை நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சொல்லலாம் விஜய்க்கு ஒன்றும் கூட்டம் வராது, எல்லாம் விசில் அடிச்சாங்க குஞ்சு அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆனால் கூட்டம் வேற லெவலில் இருக்குது. அந்த கூட்டம் ஓட்டா மாறுமா மாறாதா அப்படிங்கிறது அந்த வீடியோ பார்க்குற ஆகட்டும், இல்லை விஜயை பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற மக்களாகட்டும் உங்கள் கையில் தான் இருக்குது. இது ஒரு கேஸ். அண்ட் அவரோட மனசு எனக்கு தெரிஞ்ச நல்ல மனசு தான். என்னோட தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியனை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அவரோட மனசு நல்ல மனசு தான். ஆனா எல்லா இடத்துலயுமே அவர் பேசுவாரா, ஐ மீன் அவர் பாப்பாராங்கிறது தெரியல. ஏன்னா டைரக்டா நம்ம விஜயை போய் பார்க்க முடியாது. கரெக்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு மனு கொடுக்க போறேன்னா விஜய்ட்ட போய் நான் டேரக்டா கொடுக்க முடியாது. புஷி ஆனந்தன் ஒருத்தர் இருக்காரு. அவர் கீழேயே 2ஆம் கட்ட தலைவர்கள் நிறைய இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் விஜய் கேட்டுக்கிட்டு இருக்காரு. மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை விஜய் டைரக்டா கேட்கல. இந்த சோசியல் மீடியால ஏதாவது வீடியோ எடுத்து போட்டோம்னா விஜய் அவர்கள் பார்க்காரு. சந்தோஷமான ஒரு விஷயம் தான். பட் நேரடியா எனக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடக்கிற நேரடியா விஜய்ட்ட போய் பார்த்து சொல்லணும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது புஷி ஆனந்த் மனசு வைக்கணும், 2ஆம் கட்ட தலைவர்கள் மனசு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது. ஸோ இதுதான் ஒரு சின்ன பிரச்சனை. ஸோ எனிவே இருந்தாலும் விஜய் அவர்கள் உங்கள் கீழே உள்ள 2ஆம் கட்ட தலைவர் ஆகட்டும், இல்லை புஷி ஆனந்த் ஆகட்டும், இவங்கள நம்பி இருக்காதீங்க. மக்கள் ஓட்டு போடுறதா இருந்தாங்கன்னா உங்கள் மூஞ்சிக்காக உங்களுக்காக மட்டும்தான் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. எனக்கு என்ன சொல்கிறது, விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவருக்கு என்ன தெரியும், ஐ மீன் விச் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் நல்லவர் தான். அவர் கீழே இருக்கிற ஒரு கூட்டம் அது நல்ல கூட்டமா அப்படிங்கிறதுக்கு
எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஸோ அந்த ஒரு சின்ன மனச்சங்கடம் மட்டும் இருக்கு. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத உங்களோட கருத்துக்கள சொல்லலாம். நான் யாருக்கு சப்போர்ட்டாவும் பேசல, யாருக்கு எதிராவும் பேசல அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ காமனா சொல்றேன். ஓகே, ஃபைன். ஏன்னா இன்னைக்கு தான் விஜய் அவர்கள் பிரச்சாரத்த ஆரம்பிக்கிறனால சொல்லணும்னு தோணுச்சு இந்த வீடியோவ. அண்ட் சொல்லிட்டேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அக்கவுண்ட்ட ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ரொம்ப சங்கட்டமா இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.